வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு 0 லக்ஷ்மி. எஸ், போர் நிறுத்தியிருக்காங்க. அது ரொம்பவே ஒரு ஆறுதலான ஒரு சந்தோஷமான விஷயம். அதை பற்றி நம்ம வீடியோவில் பேசலாம். அதுக்கு முன்னாடி மண்டே எபிசோட் ஒரு குட்டி ப்ரமோ ஆல்ரெடி நம்மளுடைய காவேரிக்கும் வெண்ணிலாக்கும் கொடுத்துருக்காங்க. காவேரி வந்து நீ கல்யாணம் பண்ணுறியா, ஓகே விஜய் கிட்ட பேச, எங்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லியிருப்பாங்க. செம்மையா மாசு உண்மையுமே. இருந்தாலும் சண்டே ப்ரமோ அப்படிங்கிறது இன்னும் அதிரடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு அதிரடிங்கிறதுல ஸ்வீட் அதிரடியும் இருக்கலாம். எப்படின்னா விஜய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து அந்த மாலில் எக்ஸிபிஷன் போட்டிருக்க அந்த ஸ்டாலுக்கு போகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காட்சிகளே நாங்கள் ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்துடுவோங்க. எங்களுக்கு விகாஸ் சீன்லாம் இருந்தாவே போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் இதில் செம ஸ்வீட்டாக விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் மண்டே எபிசோடில் மார்னிங் வந்து இந்த வெண்ணிலா வந்து நம்ம காவேரிக்கிட்ட பேசுகிற மாதிரியான சீன் இருக்கும். அதை கடந்து தான் இவங்க இந்த அப்போல்லாம் பிஸ்னஸ் ரிலேட்டடான மூவ் கொடுத்துருக்காங்க, ஸ்டால் போடுறது. ஸோ இதில் விஜயோட கேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதே நாள் இரவு தான் ஒரு பெரிய காட்சிகள் இருக்குது. தாத்தாவோட சீன், அதில் அந்த பிள்ளை வேறு ஒட்டி கேத்துட்டு இருக்குது ராகினி, அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ சேம் டே வந்து ஒரு நடுவில் ஒரு இஷ்யூ இருக்குல்ல, அது அடுத்த வீடியோவில் பேசலாம். இந்த டேயில் ஒரு இஷ்யூவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டால் ரிலேட்டடான ஷூட் வந்து 2 ஷூட் இருக்குது. காவேரி வந்து இதில் அந்த எல்லோ கலர் மாதிரி சுடிதார், அதாவது ப்ரமோவில் வெண்ணிலா கூட பேசியிருந்தாங்க இல்லையா, அந்த சுடிதாரில் தான் காவேரி இருக்காங்க. ஸோ இது அடுத்த நாள் காட்சிகள் தான். ஸோ விஜயோட காஸ்டியூமும் எல்லா பக்கமும் இருக்குது. இந்த இரவு தான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க. இது ரிலேட்டடாக எல்லாருமே பேச போகிறாங்க அப்படிங்கிறது. பட் எனக்கு தெரிஞ்ச ப்ரமோ வந்து நமக்கு ஸ்வீட்டாக தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம டெரராக லான்ச் பண்ணோம்னா கடுப்பாயிடுவோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் கேரிங்காக கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு ஸ்வீட்டாகவே முடிச்சா கூட நல்லாயிருக்கும். பட் இதில் ஒரு அதிரடியான விஷயமும் இருக்குது, அதுவும் பேசலாம் அடுத்த வீடியோவில். கண்டிப்பாக போர் பற்றி பேசியாகணும். நிச்சயமாக பெரிய விஷயம். இரவு பகலாக நீங்கள் தூங்காமல் ஒரு வேலை செய்யும்போது ஒரு என்ன சொன்னால் எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட் வேணுங்க. மனுஷங்க தான் எல்லாருமே. அவங்களும் அந்த ஊரில் இருக்கவங்க தொடர்ந்து பக்கத்துல எல்லாம் தாக்குதல் வரும்போது அந்த சவுண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை செய்கிறவங்களுமே தூக்கம் இல்லாமல் செஞ்சிட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் ஊரில் வந்து சோழியம்மன் தேர் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த பந்தம் பிடிச்சிட்டு வருவாங்க, தீப்பந்தம். அவர் வந்து பக்கத்தில் வைக்கிறாரு. ஏங்கன்னா கட்டைக்கு பக்கத்தில் வச்சுருக்கீங்க அப்படிங்க. ஐயோ இது இரும்பா கட்டையானே எனக்கு தெரியலாமாங்கிறாங்க. அதாவது அந்த தூக்கத்தோட கலக்கம், ஒரு தெளிவு இருந்தால் தான், ரெஸ்ட் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு செய்ய முடியும். அவங்க செஞ்சதே ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, அவங்க டெக்னிக்கலாக நிறையா விஷயங்கள் சொல்லலை. டீம் வந்து நிறையா இந்தியா டீம் அங்கே பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானில், அந்த டெக்னிக்கலாக எல்லாமே சொல்லலை. பட் அது பின்னாடி சொல்ல தேவையில்லாமல் இருக்கலாம். அது மாதிரி நிறைய சூப்பரான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இங்கே நடந்த தாக்குதலுக்கு ஒரு சரியான பதிலடி. முக்கியமாக சில கோட்டைகளையெல்லாம், தீவிரவாதிகளுடைய கோட்டைகளையெல்லாம் அழிச்சிருக்காங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இந்த ட்ரோனெல்லாம் இங்கே உள்ளேயே வர முடியாமல் பண்ணது அப்படின்ட்டு இங்கேயும் இழப்புகள் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அங்கே பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க, பயத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கூடலாம் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நான் சொல்லணுன்னா இந்த 3 நாள் நானுமே 1 மணிக்கு எந்திரிச்சு கூட பார்ப்பேன், என்னாச்சு பிரச்சனையா என்ன ஏது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு அக்கறை நம்ம மனசுலேயும் இருந்துச்சு இந்த 4 நாட்களாக. அவங்களும் ரெஸ்ட் எடுக்கட்டும். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இரவு பகலாக உழைச்ச அத்தனை பேத்துக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. சரி, முக்கியமான விஷயம் விக்கா பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த போர் ரிலேட்டடாக டைட்டில் போட்டு பேசணும்னு வச்சுங்களேன், பிரச்சனையாயிடும். இதுக்குள்ளே பேசலாம், உங்கள் கூட தானே பேசுகிறேன் அப்படிங்கிறது தான். எனிவேஸ் ஸ்டேடியோன்.